ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களெல்லாம் எந்த நேரத்தில் எது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னா, ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லை, எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் இதையெல்லாம் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தானே இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஒரு சில நேரத்தில் நம்ம யாரையும் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே, காரணம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லைங்கள. எந்த இதுலேயுமே நம்ம யாரையுமே ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தருணங்கிறது அவங்கவுங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் விடுங்க. நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஒருத்தரை இப்போ நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு குறை சொல்கிறதுக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எதையும் இனிமேல் எந்த ஒரு விஷயத்துலையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். நம்புறதுனால ஒன்றும் யூஸ் கிடையாது. ஒரு விதத்துலையும் நம்ம யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பயனில்லைங்கிறப்போ, நம்மளே ஒரு தைரியமாக ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் எல்லாமே சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தானே இருக்குது. ஏன்னா யாரையுமே நம்ம வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் எல்லாத்துலேயும் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒன்று தானே இந்த விஷயத்தில் அப்படின்னோன்னா, அது உண்மைதான்ப்பா. ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையாக இருந்தால் தானே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயம் தானே, யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அவங்க அப்படியே வளர்ந்தவங்க. அதனால் அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நமக்குள்ளே கூடவோ குறைச்சலோ எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் புரியுது, புரியாமல் இல்லை. உங்களுக்கு எதுக்கு அடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே ஒரு மனசார ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்போனா நீங்கள் அதையெல்லாம் ஒரு பேசி ஒன்றும் யூஸ் ஆகாது நம்மளுக்கு. பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? விடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள். உனக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி விடு விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க என்ன. நான் பேசினதெல்லாம் தப்புதாம்மா, என்னை மன்னிச்சுக்கோ, நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் பேசணும்னு பேசலை, எனக்கு அந்த நேரத்தில் எதையுமே ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு தன்மைங்கிறது கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க, ஏதோ சொல்லிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் முதல்ல தப்பாக நினச்சிக்கிறது தான். இல்லை இருந்தாலும் என்னை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்கங்கிறத நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதான்ப்பா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இதையெல்லாம் என்னால் இனிமேலாம் ஒன்றும் மறைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது. எனக்கு இதுக்கு மேலே எல்லாமே தெரிஞ்சது தான் அப்படின்னோடனே, தெரிஞ்சது தெரிஞ்ச மாதிரியே இருந்துட்டு போயிடட்டும். ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையுமே இதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு நம்ம இது பண்ண முடியாது.